தருமபுரி அருகே லாட்ஜில் பெண்ணுடன் இருந்ததை வீடியோ எடுத்து மிரட்டி நண்பனே பணம் பறித்த சம்பவத்தில் மனம் நொந்து போன இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். சினிமா பாணியில் நண்பன் கொடுத்த குடைச்சலால் இளைஞர் உயிரை மாய்த்து கொண்டதன் பின்னணி என்ன? திருட்டு பயலே படத்தில் வரும் இந்த காட்சிகளை போன்ற ஒரு சம்பவம் தான் தர்மபுரி மாவட்டத்தில் நிஜத்தில் அரங்கேறி உள்ளது. இந்த சம்பவத்தில் நண்பனே வில்லனாக மாறி இருப்பதுதான் சோகத்திலும் சோகம். நண்பனின் தொடர் மிரட்டல் இளைஞரின் உயிரை பறித்தது எப்படி? தர்மபுரி மாவட்டம் ராமனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் 25 வயதான இளைஞர் புகழேந்தி. இவர் சில ஆண்டுகளுக்கு முன் ஒரு பெண்ணுடன் லாட்ஜ் ஒன்றில் தங்கி உள்ளார். அப்போது புகழேந்தி பெண்ணுடன் தனிமையில் இருப்பதை மர்ம நபர் ஒருவர் மறைந்திருந்து வீடியோ எடுத்துள்ளார். சில நாட்களுக்கு பின் அந்த வீடியோவை புகழேந்தியின் செல்போனுக்கு அனுப்பி கேட்கும் பணத்தை கொடுக்கவில்லை என்றால் சமூக வலைத்தளங்களில் பரப்பி மானத்தை வாங்கிவிடுவேன் என மிரட்டியிருக்கிறார். அந்த நம்பர் யாருடையது என பார்த்தால் அது தனது நெருங்கிய நண்பன் சதீஷ் என்பது தெரிந்து அதிர்ந்து போயிருக்கிறார் புகழேந்தி. என்னதான் நண்பனாக இருந்தாலும் பணம் என்று வந்துவிட்டால் பிணம் கூட வாயை பிளக்கும் என்ற வடமொழிக்கு ஏற்ப நண்பனே வில்லராக மாறி வசூல் வேட்டையை நடத்தியிருக்கிறார். சிறிது சிறிதாக மிரட்டி 3 லட்சம் ரூபாய் வரை கறந்திருக்கிறார் சதீஷ். சில மாதங்கள் அமைதியாக இருந்தவர் மீண்டும் போன் செய்து தர்மபுரி நகர காவல் நிலையத்தில் பணிபுரியும் சில காவலர்கள் பணம் கேட்பதாக கூறி புகழேந்தியை மிரட்ட ஆரம்பித்திருக்கிறார். இதுவரை 6 லட்சம் ரூபாயை புகழேந்தி இழந்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்திற்கு மேல் தொடர் மிரட்டலை பொறுக்க முடியாத புகழேந்தி தனது உயிரை மாய்த்துக் கொள்வது என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார். சம்பவத்தன்று காலை புகழேந்தி தனது ரைஸ் மில்லில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். புகழேந்தியின் சடலத்தை பார்த்து கதறி துடித்த பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மிரட்டி பணம் பறித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தர்மபுரி ஒகேனக்கல் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் குறித்து பாப்பாரப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து புகழேந்தியின் நண்பரான சதீஷை பிடித்து விசாரணை நடத்தினர். ஒவ்வொரு முறை மிரட்டிய போதும் தனது மனைவியின் நகைகளை அடகு வைத்து பணம் கொடுத்துள்ளார் உயிரிழந்த புகழேந்தி. தொடர்ந்து மிரட்டி பணம் பறித்த பணத்தை ஆன்லைன் சூதாட்டத்திற்கு பயன்படுத்தியதாகவும் அதில் சுமார் 7 லட்சம் வரை பணத்தை இழந்ததாகவும் பிடிபட்ட சதீஷ் தெரிவித்துள்ளார். சதீஷை கைது செய்த போலீசார் இந்த மிரட்டல் விவகாரத்தில் வேறு யாருக்கேனும் தொடர்பு உள்ளதா என தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.